சார் நமிதி கோபுரம் கச்சிச்சு யா அதான் குட் நியூஸ். காலையில் நேற்று நைட்டு 1:30 மணிக்கு ஜிக்கின் ஆயிரு அங்கே பெட்டில் தான் இருந்துச்சான். ஃபுல்லாக தேடினதுக்கப்புறமா அவங்க ஃபுல்லாக நீட் பண்ணும்போது கிடச்சிருச்சு. நைட்டே கொடுத்துட்டேன் என்கிட்ட. அதனால தான் நிம்மதியாக தூங்கி வச்சு வரேன். நான் தான் வச்சிருப்பேன். வேற யாரும் அந்த சிவா லாஸ்ட் இஸ் கோப்ரோ இப்போதான் கிடைச்சது. நைட் ஃபுல்லா குடிக்காம தூங்காம சுத்திட்டு தான் பே மாதிரி இப்போ கிடைச்சிருச்சு. என்னோட கோப்ரோ லைக்ஸ்லா மோனிஸோட கோப்ரோ. அதனால தான் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ரிட்டர்ன் இப்போ வர வைக்கிறதே விட்டுட்டான். அவ்வளோதான். காலை வணக்கம். நேற்று ஷூட்டிங் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. ஒரே ஒரு சீன் மட்டும் பிளான் பண்ணதை எடுக்கல. ஸோ அதை தவிர மீதி 2 எடுத்துட்டோம். அதை இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்கெடியூலுக்குள்ள அப்படி இது ஃபிட்டின் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி 8ஆம் தேதி நவம்பர் 2020 அண்டு இதோ டிரைவர் என்ன இருக்கார். அண்டு இன்றைக்கி என்ன பிளான்னா, இன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி பார்த்தா ஃபால்ஸில் ஷூட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கேம்ப் சைட்டுக்கு போயிட்டு கேம்ப் சைட்டில் ஷூட் பண்ணுறோம். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. காலை வணக்கம். நல்லா இருக்கே வியோட ஒரு லெமன் டீயா? பிளாக் டீ. எஸ் நைஸ். கேமரா கிடச்சிருச்சு. எஸ். நான் இந்த ரியாக்ஷனை எல்லாருக்கிட்டையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நேற்று நைட் எல்லாருமே பதறிருக்கீங்க. ப்ரோ அங்கே ஜிக்கி ரூம்லேயே தான் ப்ரோ இருந்துச்சு அந்த பெட்டு கீழே. நைட் அவளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா. பிளேட்ஸ் எடுத்துக்கலாம்ண்ணா. எல்லா இடத்துலையுமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் நான் ட்ரெஸ்ஸு மாற்றும் போது நான் போட்டிருக்கேன். அது ஏதோ பெட்ஷீட்டுக்குள்ளே போய் சுற்றிட்டு இருந்திருக்கு. கனவுல வந்துச்சா? அந்த மசியா காடு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ள போய் நம்ம கோபுரம் தேடுறோம். மசியா காட்டுக்குள்ள போய் கோபுரம் தேடுறோம்டா. பியூட்டிஃபுல்லான கனவுடா. மனசுக்குள்ள போய் நைட்டு ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு. ஐயோ கோபுரம் காணவே. மார்னிங்ண்ணா சொல்லுங்க. இல்லை முருகேசன் நான் பார்த்துருவோம். நான் மார்னிங்ண்ணா. மார்னிங் சார். எப்படிண்ணா இப்போ இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு இருக்காங்க. சரி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. இது ஸ்டேட்டஸ் நமக்கு பொங்கல் அதெல்லாம் ரெடியாக இருக்குங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெடியாக அப்படியே வந்து சாப்பிட சொன்னீங்கன்னா நான் தோசை 25 தோசை ஒன்றா போட முடியாது. 21. ஆமாம் இல்லை தான் போட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நானும் சூடாக கொடுப்பேன். கொஞ்சம் சாட்விஸ் ஹீட்டாகவும் இருக்கும். அதுதான் சொல்கிறேன். சரி நான் தான் அதான் இந்த பூ ஸ்பெஷாலிட்டி. பின்னாடி அழகாக ஒரு ஸ்வீட்டாக வரும். ஐயோ இப்படி விற்கக்கூடாது, இது விற்கணும். இந்த விஸ்ட்டு அதான் தேன்லாம் வரும். தேன் தான் ஆக்சுவலாக. மார்னிங்கா எக்ஸசைஸா? வாங்க 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 காலையிலே. என்ன வேணும்? அந்த சைடு பெண்ட திருப்பூர்ல ஃபால்ஸ் இருக்கா? இல்ல அங்க திருப்பி ஃபுல் மிஸ்ட்டு, ஹெவியான ரைடு. ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம் ஷூட்டிங்காக.
வண்டியை திருப்பிட்டு அந்த ஃபால்ஸ் ஸ்பாட்டுக்கு போகிறோம். அண்டு ஆல்ரெடி இப்போ அங்கே நிறைய கும்பல் இருக்குது. அவங்கள வெளில கிளப்பிட்டு நம்ம உள்ளே போய் ஷூட்டிங் பண்ணோம். இந்த டைமிங்கிறது வந்து நமக்கு டிலே ஆகிட்டே போகும் போல இருக்குது. மணி 1:21, 2 மணிக்கு அட்லீஸ்ட் நம்ம ஆரம்பிக்கணும். இதோ ட்ரைபாட் தூக்கின்னு போயிருக்கேன். முன்னாடி எல்லாருமே போயிட்டாங்க இப்போது. அண்டு அவுட்டோர்னு வரும்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது எக்கச்சக்கம். ஸோ இந்த க்ரௌடு கிளியர் பண்ணுறது, மழை, எல்லாமே அன்பிரடிக்டபுளாகவே இருக்குது. நம்மளை எஜ்ஜிலே வச்சுருக்காங்க படப்பிடிப்பில். ஆனால் ஓகே, இந்த மாதிரி வெயிட்டு தூக்கிட்டு நான் போனதில்லை. இது ஒரு அனுபவம். அதாவது ஸோ அதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் சின்ன க்ரூவோடு நம்ம ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு எல்லா வேலையுமே நம்ம எல்லாருமே செய்யணும். ஸோ அப்படி ஃபுல் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஷூட்டிங்கே பண்ண முடியுது. ஸோ அதுவும் நம்ம வந்து சொல்லணும். அண்ட் ஃபுல் மிஸ்டாக இருக்குது. எப்படின்னு தெரில, பார்ப்போம். என்னடா பாலாஜி, என்ன வேணும்? வேணாம் வரேன் வா. கீழே எல்லாம் செட்டா? என்ன பண்ணுறோம் தெரியல, அதான் டிஸ்கஸ் பண்ணுறோம். சன்னு கேட்டுருந்தேன். ஃபுல்லாக மழை பெய்யுது. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். டிவி நான் நீங்கள் ஏதோ கேட்டிங்களே, வாட்டர் ரெயின் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல? இல்லை, ரெயின் எஃபெக்ட் கம்மி பண்ணோம். ஒரு 0.3% கம்மி பண்ணால் எனக்கு தெரிஞ்சு சரியாயிடும். பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ பண்ணிருங்க. எனக்கு அந்த சன் ரே வருமா? அந்த கொடையை நீங்கள் எப்படி பிடிக்க முடியும்? யாரோ இப்படி ஹைட்டாக இப்படி வந்து பிடிச்சிங்கன்னா சரி பண்ணலாம். பண்ணலாம். நம்ம தான் இருக்கோம். டார்பாலினே போட்டுடலாம்னு கேட்குறேன். டார்பாலின் ப்ளூ இது அட்லீஸ்ட் கலராக இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓகே, இது ரொம்ப குட்டியாக இருக்கேடா 2 பேருக்கு. கலாவரம் சொல்லி போச்சுங்களா இந்த பக்கம்? ஊர் பேரா? ஆமாம், மன்னமனூர் தாண்டி போகணும். மன்னமனூர் தாண்டிட்டு கிளாவரை தாண்டினா ஒரு 2 மணி நேரம் தான் நடந்து போயிட்டா அங்கே கேரளா போயிடலாம். அங்கே கட்டுவாங்களாம். கட்டினா இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும். குறிப்பிட்ட இடத்துக்கு மழை பெய்யாமல் வருமா? அங்கே கட்டுவாங்களா? எப்படி கட்டுவாங்க அது? மந்திரம். ஓ, மந்திரம் சொல்லி கட்டுவாங்களா? 1 மணி நேரம் 2 மணி மழை வராமல் ஒரு நாள் ஒரு செலவு. நம்ம பூமரம் முழுக்க பண்ண முடியாது. இந்த பகுதியில் அப்படி பண்ணுவாங்களா? எப்படி ஏதோ டீலாம் போட்டு ஏதோ கொண்டுவாங்களா இல்லை வெறும் மந்திரம்? ஏதாவது மாதிரி வெறும் மந்திரம் தான். அதாவது திசை மாற்றின மாதிரி. இப்போ அவங்கெல்லாம் இல்லை, காத்தோட டைரக்ஷன் மாற்றுறதுக்கு அவங்கெல்லாம் இல்லவே இல்லைன்னு வச்சு அந்த ஊரில் ஒருத்தர் மழை கட்டிக்கிட்டு விவசாயத்தையே பாதிக்க விட்டுட்டே இருந்திருக்காரு. அடித்து விரட்டி நம்ம பூம்பாவில் தான் கொஞ்ச நாள் வந்து சொல்லியிருக்காரு. யூடியூப் கண்டிஷன் கைஸ், நான் போயிட்டு வரேன் கைஸ். நீங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே இருங்க, போயிட்டு வந்துடுறேன், கவலைப்படாது. அண்ணா இப்படியே போயிடலாமா? அந்த பக்கம் தானா? இவரோட வீடு மேலே ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு கேமரா சொல்லிட்டா? டிபி சொல்லிட்டியா? தலைவா, ரெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வந்துட்டீங்களா? சரி, ஓகே. நான் மேலே ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துடுறோம். கொஞ்சம் முள்ளு அடிச்சிடாமல் இந்த பாருங்க, கொஞ்சம் குளிர் காட்டுறோம். பாதாம் இந்த ஒளி வந்துடாம அந்த சைடு வாங்கப்பா. மேலே அப்படி போகணும் நீங்கள். அவங்களும் கூப்பிட்டுருங்க, சேர்ந்தே போங்க. ஸோ கீழே பார்த்த ஃபால்ஸுக்கு மேலே வந்துட்டுருக்கோம். நம்ம டாப் ஆஃப் த ஃபால்ஸ். என்ன சொல்கிறீங்க? இதோ இங்கே இது அருவி மேலே வந்திருக்கோம்ல இப்போ. இதெல்லாம் இறங்கணும்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் பறந்து போயிடுவோம். பறந்து பொறுமையாக வாங்க. பொறுமையாக தான் வந்து நம்ம இன்னொரு வேலை செஞ்சுட்டு போயிடுவோம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சு வச்சுங்களே. என்னங்க? தண்ணி கூடுதலாக வந்ததுன்னு வைங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. இதெல்லாம் நம்ம அங்கே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது வந்தாலும் வந்துடும். ஓ, எடுத்து அந்த பக்கம் போட்டுடுறோம். சரி. அப்படியே அப்படியே வரட்டா? ஆமாம், ஏன்
இங்கே வந்து மிதிச்சிக்கலாம். நீங்கள் தெரியாத இடத்துல மிதிச்சிங்கன்னா சறுக்கி விட்டுருச்சுன்னா அப்படியா சும்மா மிதிச்சாங்க. நீங்கள் அந்த பக்கம் போங்க, நான் இதுக்குள்ள கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி எடுங்க 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 எடுங்க. நம்ம வீட்டுக்கு இப்படி போகணுமா? ஆமாம், இந்த திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு? செட்டு தயாரம் காத்துறாங்க பார்த்தீங்களா? ஆமாம்மா. அதுக்கு தண்ணி இங்கே போகிறதுக்காக அடப்பு போட்டுருக்காங்க. ஓ, தண்ணி அப்படியே அந்த பக்கம் போகிறதுக்கா? அந்த குட்டி வாய்க்கா மாதிரி போகுது அது. டாப் ஆஃப் த ஃபால்ஸில் இருக்கிறோம். இங்கேருந்து விழுந்தால் பரபரன்னு போயிடுவோம். மறுபடியும் ஆக்சுவலாக கொஞ்சம் கிளியர் ஆச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் ரெயின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, க்ளவுட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. செம்ம எக்ஸ்ட்ரீம் மூடி கிளைமேட். அண்டு அதான் அவுட்டோர் ஷூட்டிங்னா சும்மா இல்லைன்னு சும்மா சொல்லலை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு நல்ல தரமான ஒரு சம்பவம் வந்து நம்ம வீடியோவாக ஃபைனலாக பார்க்கும்போது ஓகேப்பா நம்ம கஷ்டப்பட்டது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். சேஃபாகவும் இருக்கணும் எல்லோரும். ஆனால் கைஸ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஸ்பாட் கைஸ். இந்த மாட்டு பக்கம் போகாது. மாட்டு பக்கம் போகல. ஆமாம், நான் உங்களை கண்டா விரட்டிடுமா? அந்த பக்கம் சாட்டா போயிடலாம் வீட்டுக்கு. நம்மளுக்கு தான் மாடு. நம்ம மாடு. நம்ம மாடு தானா? ஹாய் வா. நம்ம க்ரூ அங்கே தான் ஏதோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சின்ன வட்டத்தில் கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ரிஃப்ளெக்டர் கொடையாக யூஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. இந்த குச்சி உனி இருக்கும் பாருங்க. குச்சி நுனியா? ஆமாம், குச்சி ஊனி இருக்கீங்க. அங்கெல்லாம் விவசாயம் தானே. விவசாயம் என்ன 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 விளைப்பீங்க? பீன்ஸ் போடும். பீன்ஸா? பீன்ஸ் பட்டர் போட்டிருந்தோம். நின்றுச்சு மழை, அதான் பெய்யுது நிற்கிது. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இந்த இடம். ஐ மீன் மழை பெய்யறதால வழுக்கவும் செய்யுது. வந்துட்டேன். இல்லைண்ணே, இவ்வளோ தூரம் ஆக்சுவலாக நம்ம கேமரா பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம். இப்படி மிதிச்சோம். இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள. நான் இப்போ சாட்டை அந்தபடி வந்துடுவான். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துவாங்க. என்ன கம்பியா? ஆமாம், இதில் பீன்ஸு போட்டிருக்கு பண்ணியிருந்தாங்க. பீன்ஸ் அந்த பக்கம் போயிடலாம். உங்களுக்கு இந்த நம்ம மாடு கொஞ்சம் விரட்டும். புதால கண்டு வணக்கண்ணே. உங்களுக்கு தம்பி தான், சின்ன பையன். தம்பி தான். ஹாய், சின்ன பையன் இருக்கான். எங்கள் அம்மா, அவங்க அம்மா என் வீட்டுக்காரம்மா. ஓகே ஓகே ஓகே. அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மா அங்கே தோட்டத்துட்டு இருக்காங்க. சரி சரி சரி. இது நம்ம தோட்டம் தான். இதுவும் நம்ம தோட்டம் தானா? அந்த தண்ணி அங்கே தெரியுது பார்த்துக்கிட்ட, அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். இது அங்கே தெரியுது பாருங்களா தண்ணி. ஓ, அங்கே தூரமா? அங்கே இங்கேருந்து பாருங்கள, இந்த மரத்து கூடையில் தெரியுது. அதான் ஒரு சில கேப்பில் தான் தெரியுது. அந்த தெரியுது பாருங்க. அந்த கேப்பில் தெரியுது. வேணால் பார்க்கலாம். ஓகே, இப்படி தான் ஒரு ஃப்ரேம் வைக்கலாம். இருந்தாலும் பெருசாக ஒரு வணக்கம். செகண்ட் உட்காந்து போவோம். இங்கே ஆம்பு எல்லாம் இருக்குது, பாக்ஸு என்ன பாருங்களேன், எல்லாம் அதெல்லாம் வச்சுருக்கோம். ரைட், பவர்லாம் இருக்கும் இங்கே ஒன்றா. ஓகே ஓகே. எல்லாம் உரம் இதெல்லாம். நீங்கள் இப்போ இங்கே இருந்துட்டு இங்கேயே விவசாயம் பார்த்துட்டு இந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு பூம்பாறைக்கு இன்னைக்கு நான் போயிடும். பூம்பாறைக்கு உங்கள் வண்டியில் நான் வந்துடுறேன். ஓ அப்படிங்களா? சரி சரி. எனக்கு வாங்க வாங்க வாங்க. நாங்கள் 2 பேரும் வந்துடுறோம், உங்கள் வண்டியிலே போயிடுவோம். நம்ம வேணும் தானே? ஆமாம், போயிடலாம் போயிடலாம். நம்ம 3 பேர் போகணும். தம்பியுமா குழந்தையுமா? பேரன். பேர் என்ன? ராம்பிரசாத். பேசுவேன். மழை நின்றுச்சுன்னு ரோல் பண்ணால் உடனே மழை பெய்யுது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது எல்லாமே அவங்களோட ஃபேமிலி. இதுதான் அவரோட வீடு. இதோ ப்ரொக்கோலி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஷூட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதை நம்ம பண்ண வேணாம். ஏன்னா க்ரூ திருப்பி இவ்வளோ தூரமும் மேலே கூப்பிட்டு வரணும்னா டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் ரிஸ்கி வேறு 2-3 இடத்துல. ஸோ நான் வேணானே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. நம்ம இப்படி தான் வந்தோம் இந்த ரூட்டில், ஆனால் இப்போ இந்த ரூட்டில் போகிறோம். வாங்க. வேகமாக போயிடுவோம்.
அந்த பாறைக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் தான். ஆஹா ஆஹா, அருமையாக இருக்கு இடம். இந்த கேரட் பயிர் நம்மளுக்கு தான். இதில் மாடு கட்டி போடுறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இது நேராக தான் நம்ம பூம்பாறை. ஆ, இந்த கொடை நேரம்னு வச்சுங்களேன், அந்த ஒரு அறிவு இது பாருங்க. ம், தெரியுதா உங்களுக்கு? லேசா. ஆமாம் லேசா, ஆமாம். அதுக்கு நேராக மேலே வந்து பள்ளங்கி. ஆ இன்னும் இது பூரா விளகுச்சுன்னா பார்க்க நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. புரியுது. ஓ, மாடுனால தான் இப்படி மண் சருகிது இருக்கு. இந்த மண் ஆனால் மாடு ஏறிடுமா? மாடு மழலாம் அதெல்லாம் ஏறிடும். ஜாலியாக ஏறும். நமக்கு தான் கஷ்டம். இது பீன்ஸா? பீன்ஸில் அதை தவறுனது. அதான். இது வந்து பட்டர்னு சொல்லி சமயத்தில் கிலோ 200 கூட போயிடும். ஓ, 150 ரூபா 100. எங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு கம்மியாகாது வச்சுக்கல. ஒரு சரி ரேட்டு. ட்ரோன் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாய்ஸ். ஸோ நம்ம ஒழிஞ்சிக்கணும். ட்ரோன் ரோலிங். நம்ம போக வேணாமா? போக வேணாம், கொஞ்சம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. அது கொஞ்சம் கீழேருந்து வருது. இல்லை, நம்ம போகலாம். கேமராவா? கேமரா அது அங்கே பறகுது பாரு நடுவில் ட்ரோனு. போக வேணாமா? இல்லை அது அங்கே அவங்கள நோக்கி அங்கே தான் போகுது. நம்ம போகலாம், இங்கே போகலாம். ஒரு வழியாக சன்னு கொஞ்சம் ஒன்டாப்பில் ரெயின்லான்ட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் நீட்டாக ஷூட் போயிட்டுருக்கு. அவர் தான் பிடிஎஸ் பரத், அவருக்கே பிடிஎஸ் நான். சிவா வந்துச்சா? சிவா ஜட்டி வந்துச்சா? நெக்ஸ்ட் பார்ட் வந்து கேம்ப் ஃபயர் போகிறதுக்குள்ளே இருட்டிடும். இருட்டாயிடுச்சுன்னா கோபுரம் கண்ணு தெரியாது. ஸோ இதோட முடிச்சுப்போம். சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.